லாஸ்ட் வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜியோ விளம்பரம் பண்ணலைனாலும் மக்களுக்கு அம்பானியோடதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு ப்ரோ விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். ஆக்சுவலாக அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான். முதல்ல பிராண்டோட மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணலன்னா என்ன ஆகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2009 யூஎஸில் ரெசிஷன், ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர கிராஸ், 8.7 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. ரெசிஷன் டைமில் நம்ம பிராண்டை யார் பெருசாக பார்க்க போகிறா அப்படின்னு பெப்சி மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுறதை டோட்டலாக கட் பண்ணுறாங்க. இவங்களோட காம்படிட்டரான கொக்கோ கோலா இதுக்கு ஆப்போசிட், ரெசிஷன் டைமில் தான் பிராண்டிங்க்கு அதிக அளவு செலவு பண்ணுறாங்க. காசே செலவு பண்ணதை பெப்சி தான் ஸ்மார்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் 2010 ரெசிஷன் முடிஞ்சு எல்லாம் நார்மல் ஆகிறப்ப பெப்சி முன்ன இருந்த மார்க்கெட்டை விட 20% சேல்ஸ் டவுனு. அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண கொக்கோ கோலா பெரிய மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. கொக்கோ கோலா எமோஷ்னலாக மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட மெமரியை சேவ் பண்ணாங்க. பெப்சி காசை சேவ் பண்ணாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிராண்டிங்க்கு செலவு பண்ணுறதை உடனே நிறுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி மக்கள்கிட்ட லைம் லைட்லேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மக்களோட மைண்டில் உங்கள் பிராண்ட் மைண்ட்லேயே இருக்கும்.